Hi guys, நான் தான் உங்களுடைய ப்ரோக்ராம் பிரைன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு கொஞ்சம் சிம்பிளான கான்செப்ட் பார்க்க போகிறோம். இட் மீன்ஸ் நாட் சிம்பிள், பட் ப்ரோக்ராம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகேங்க, என்ன எப்படி அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு நம்ம இவ்வளோ நாளாக ரெஜிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், ஃபுல்லாக அட்ரஸே பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லையா? ஃபுல் அண்ட் ஃபுல் அட்ரஸ் தான். பட் அட்ரஸே இல்லாமல் எப்படி நம்ம வந்துட்டு இன்பில்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது, அந்த மாதிரி நம்ம கற்றுக்கலாம் இப்போ I2Cயில். ஸோ இவ்வளோ அட்ரஸில் பார்த்துட்டோம். இப்போது ஒரு சின்ன சேஞ்சுக்கு நம்ம அது இல்லாமல் ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ லெட் ஸ்டார்ட். ஃபஸ்ட்டு I2Cயோடைய கனெக்ஷன், இதான் கனெக்ஷன். நீங்கள் இதுதான் வந்துட்டு நான் யூஸ் பண்ணக்கூடிய EEPROM IC. இப்போ நான் EEPROM IC வச்சு எக்ஸாம்பிள் காட்டுறேன். அடுத்த வீடியோவில் நம்ம வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒரு RTCக்கு ப்ரோக்ராம் பண்ணுறது, அதுதான் வந்துட்டு ரியல் RTC, ஐ மீன் ரியல் I2Cன்னு கூட சொல்லலாம். நம்ம அது வச்சு ஃபுல் I2C கற்றுக்க முடியும், RTC வச்சா கற்றுக்க முடியும். சொன்னால் நம்ம அடுத்த வீடியோவில் RTC பார்க்கலாம். இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு EEPROM பண்ணிக்கிட்டால் EEPROM வெரி சிம்பிள், ரொம்ப கஷ்டமே இல்லை. இது சொல்லித்தரதுக்கு ஒன்றுமே இல்லை. டேட்டா ரைட் பண்ண போகிறீங்க, ஒரு பர்டிகுலர் அட்ரஸில் ரைட் பண்ணுவீங்க, அந்த பர்டிகுலர் அட்ரஸ்லேருந்து டேட்டா ரீட் பண்ண போகிறீங்க. அந்த அட்ரஸ் சைஸ் வந்து 16 பிட்டாக இருக்கும். ஸோ 8 பிட்டாக பிரித்து அந்த லொக்கேஷன் அட்ரஸ் கொடுப்போம் நம்ம. இதுதான் இதோடைய ஒன் லைன் டெஃபினிஷன் ஃபார் EEPROM. வேறு எதுவுமே கிடையாது. டிபெண்ட் அப்பான் டேட்டா ஷீட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த 16 பிட் அட்ரஸுங்கிறது 8 பிட்டாக கூட இருக்கலாம், இல்லைனா 16 பிட்டாக கூட இருக்கலாம். அது டிபெண்ட் அப்பான் ஐசிக்கு ஏற்ற மாதிரி சைஸ்க்கு ஏற்ற மாறும். லொக்கேஷன் அட்ரஸ் சின்னதாகவும் பெருசாகவும் இருக்கும். ஸோ இவ்வளோ தான் கனெக்ஷன்ஸ். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டா கூட உங்களுக்கு வசதியாக இருக்கும். இவ்வளோ தான். WPன்னு ஒரு பின் இருக்கும், கிரவுண்ட் பண்ணணும். A0 A1 A2 பற்றி இப்போதைக்கு நான் சொல்லலை, பிகாஸ் அது கொஞ்சம் வேறு டாபிக். அது நான் அடுத்த வீடியோவில் RTC முடிச்சுட்டு, அது ஒரு முக்கியமான இன்டர்வியூ கொஸ்டின், அது நான் கண்டிப்பாக சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஓகே, லெட் ஸ்டார்ட். இப்போ நம்ம ப்ரோக்ராமிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ரோக்ராமிங் இன்பில்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுனால ஆஷ் யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃபைன் பண்ணணும் இந்த இடத்துல. ஆஷ் யூஸ் I2C மாஸ்டர் STA = pin C4, SCL = pin C3. STA அப்படிங்கிறது பிக்கில் வந்துட்டு பின் C4ல், அதாவது போர்ட் C4ல் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமாம், போர்ட் Cயில் 4th பின்னு தான் STA பின், கரெக்டாக. அடுத்து வந்துட்டு SCL பின் வந்துட்டு பின் C4, அதில் பார்த்தீங்கன்னா இதுதான் SCL பின் போர்ட் C3ல் இருக்குது. ஸோ இதான் கான்செப்ட். உங்களுக்கு புரியுதா? சூப்பர். இப்போது இவ்வளோ தான். இந்த டிஃபைன் நீங்கள் I2Cன்ற யூஸ் பண்ணிட்டீங்கனாலே போதும். நீங்கள் இன்பில்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம் I2Cக்கு. வேறு எது ரிஜிஸ்டரில் போய் அட்ரஸ் இருக்கணும் அதெல்லாம் அவசியமே இல்லை. இதே மாதிரி எல்லாத்துக்கும் இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் படித்த ஒரு நார்மலாக பிட்டு செட் பண்ணுறதுலேருந்து ஒரு LCD கூட இன்பில்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. ஆனால் அதெல்லாம் 4 பிட்டில் இருக்கும், 8 பிட்டில் இருக்காது. 4 பிட் கற்றுட்ட பிறகு இன்பில்ட் ஃபங்க்ஷன் கற்றுக்கிட்டா நம்ம எல்லாமே சூப்பராக பார்க்கலாம். லெட் ஸ்டார்ட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா I2C ஸ்டார்ட். இது ஒரு லைன். இந்த லைன்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த ஃப்ரேமில் படித்தோம் இல்லையா கஷ்டப்பட்டு, SCL பின் ஹையாக இருக்கும்போது STA பின் ஹைட் லோ போனால் ஸ்டார்ட், அது இந்த ஒரு லைனில் நடந்துடும். இந்த லைன் எதுனா போதும் நடந்துடும். அது இதே இன்பில்ட் ஃபங்க்ஷன் லைப்ரரிஸ் யூஸ் பண்ணி பண்ணுற மெத்தடு. அப்புறம் I2C ரைட் பண்ணுறேன். ரைட் கொடுத்துட்டு என்ன ரைட் பண்ணுறேன் அப்படின்னா EEPROM ஸ்லேவ் அட்ரஸ் அப்படிங்கிறது டேட்டா ஷீட்டில் கான்ஸ்டன்ட்டாக கொடுத்துருப்பாங்க. 0x0A அப்படின்ட்டு, சாரி A0ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது இஸ் கால் ஸ்லேவ் அட்ரஸ், ரைட்டா. அடுத்து I2C ரைட் கொடுத்துட்டு என்ன லொக்கேஷன். ஸோ இந்த இடத்துல லொக்கேஷன் 16 பிட் லொக்கேஷன் இல்லையா EEPROMக்கு. அப்போ வந்து 16 பிட் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு 8 பிட் இங்கே கொடுக்கணும். அவர் தான் வந்துட்டு MSB அடுத்த லெஃப்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற பிட்ஸ் இங்கே கொடுக்கும். அடுத்த லைனில் I2C ரைட் 0x00. நம்ம 0x00 கொடுக்குறது பதிலாக ஒரு இன்னு சும்மா கொடுத்துக்கிறோம் டேட்டா. இந்த 0x00 அப்படின்ற லொக்கேஷனில் போயிட்டு ஸ்டோர் ஆகுன்னு சொல்கிற மாதிரி. ஸோ இதுவும் ஓகே, ரெண்டுமே 16 பிட் லொக்கேஷன் சொல்லிட்டேன். ஸோ என்ன டேட்டா ஸ்டோர் பண்ண போகிறேன் அப்படின்னா I2C ரைட் கொடுத்து இன்புட்டு ஏன்னு டேட்டா வந்து அதை ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் I2C ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகேவா? இவ்வளோ தான் கொடி முடிச்சு. பார்த்தீங்களா? எந்த ஒரு அட்ரஸ் எடுக்கலை, PDF எடுக்கலை, டேட்டா ஷீட் எடுக்கலை, எதுவுமே எடுக்கலை. ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். எனக்கு ஃப்ரேம் மட்டும் நல்லா ஞாபகம் மைண்டில் இருந்தால் போதும். அதுபடி கோடிங் பண்ண, இந்த கோடிங் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போது இது மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு தெரியுதா உங்கள் டேட்டா? ஓகே, டேட்டா வந்து தெரியுதா உங்களுக்கு? A0 அப்படின்ற எஸ்ன்றது ஸ்டார்ட் டீபகர்லேருந்து எடுத்திருக்கேன். இந்த டீபகர் எப்படி எடுக்கணும் அப்படின்னா அதே மாதிரி SP எடுத்த மாதிரி தான். இதில் போய்ட்டு I2C டீபகர்னு இருக்கும், எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வரும். புல்லப் கனெக்ட் பண்ணியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை.
எப்படி நீங்கள் டேட்டா இதில் பார்க்கணும் அப்படின்னா இது வந்து டைம் எவ்வளோ செகண்ட்ஸில் எக்ஸிக்யூட் ஆயிருக்குன்னு சொல்கிறது. எஸ்ன்றது ஸ்டார்ட்டு, A0ன்றது ஸ்லேவோடைய அட்ரஸ்ஸு, ஸ்லேவ் அட்ரஸ் இந்த ஈப்ரோமோடைய அட்ரஸ் அது. ஏங்கிறது அக்னாலஜ்மெண்ட் வந்திருக்கு எனக்கு. அப்போ எனக்கு ஓகே எல்லாமே சூப்பராக இருக்குது. 00 அப்படிங்கிறது லொக்கேஷன் அட்ரஸ், 2 பிட் லொக்கேஷன் அட்ரஸ். இதில் 000E அப்படின்னு லொக்கேஷன் அட்ரஸ் 61 ஏன்னு ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ நான் பாஸ் பண்ண அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு 61 அதை விட்டுருங்க. நான் முன்னாடி செஞ்சு பார்க்குறதுக்காக இந்த அட்ரஸில் ரன் பண்ணியிருந்தேன். இந்த இடம் தெரியுதா உங்களுக்கு? 61ன்னு ஒரு ஜூம் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு அது புரியும். 61 அப்படின்றது இந்த இடத்துல ஏ அப்படின்னு பிரிண்ட் ஆகிருக்கு. நானும் உங்களுக்கு புரியறதுக்காக நான் வேறு டேட்டா ரைட் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல நான் இசட்டுன்னு ரைட் பண்ணி காட்டுறேன். அப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும். தனித்தனி தெரியும். நான் அதுவும் எதுவும் இல்லையா, சம்ஒன்ஸ் மிஸ்டேக். இப்போது பாஸ் பண்ணி கேட்டால் தெரியுதா உங்களுக்கு? அந்த பர்டிகுலர் அட்ரஸில் 7Aன்னு ஸ்டோர் ஆகிருக்கு, இசட்னு ஸ்டோர் ஆகிருக்கு. இவ்வளோ கான்செப்ட். ஸோ டேட்டா ஸ்டோர் பண்ணிட்டேன்னா இப்போ எப்படி இந்த பர்டிகுலர் அட்ரஸை ரீட் பண்ணுறது டேட்டாவை? ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி இங்கே நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஒரு கூட்டி டிலே கொடுக்குறேன், ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் தெளிவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. டிலே கொடுத்துட்டேன். இங்கே என்ன செய்கிறேன் அப்படின்னா நான் வந்துட்டு இந்த இடத்துல ஸ்லேவ் அட்ரஸ் ப்ளஸ் ரைட் பிட் ஆட் பண்ணியிருக்கேன். நான் ரைட் மீன்ஸ் 0 பண்ணியிருக்கேன். இங்கே என்ன பண்ண போகிறேன்னா 1 பண்ணிட்டேன். இங்கே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ரீட் பிட் ஆட் பண்ணுறேன். ஐ மீன் இப்போ நான் ரீட் தானே டேட்டா பண்ண போகிறேன். ஸோ இந்த அட்ரஸில் இருக்கக்கூடிய இசட் அப்படின்னு டேட்டா ரீட் பண்ண போகிறேன். அப்போது ரீட் பண்ணிட்டேன். ஸோ அந்த பர்டிகுலர் அட்ரஸ் நான் இப்போ கொடுக்கணும் இல்லையா? சாரி, இங்கே ஸ்டார்ட் பண்ணோம். என்னன்னு சொல்கிறேன். அடுத்து இதே மாதிரி இங்கே திரும்ப கொடுக்கணும். நான் தியரியில் சொல்லியிருந்த மாதிரி உங்களுக்கு அந்த பர்டிகுலர் அட்ரஸ் எப்படி ரீட் பண்ணணும், ரைட் ஃப்ரேம்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அது உங்களுக்கு திரும்ப இங்கே நான் சொல்லித்தரேன். நீங்கள் அதை பார்க்கலனாலும் பரவாயில்ல, ஐ வில் டீச் யூ அகைன், நோ ப்ராப்ளம். டைம் இருக்கிறவங்க சொல்லித்தரேன். ஸ்டார்ட் அப்படின்னு பண்ணிட்டோமா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணிட்டேன். திரும்ப ரைட் பண்ணுறேன். அங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா லொக்கேஷன் அட்ரஸ் கொடுத்துட்டு ஸ்டாப்பே பண்ணக்கூடாது. ஓகே, ஸ்டாப் பண்ணாமல் திரும்ப ஒரு இந்த கொடுத்த ஸ்டார்ட் மாதிரி திரும்ப ஸ்டார்ட் பண்ணி ரீட் பண்ணுறச்ச கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் எப்போ இந்த பிட்டை ரீட் பண்ணுறீங்களோ உங்களால் திரும்ப ரைட் பண்ண முடியாது. ஏன் அப்படி ரைட் பண்ண முடியாது? அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது I2Cயில். நீங்கள் இந்த பிட்டை ஃபஸ்ட்டு பிட்டை நீங்கள் 1 பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் அதுக்கு ரைட் பண்ண முடியாது, ரீடு தான் பண்ண முடியும். நான் ரீட் பண்ணுறது நான் ரீட் ப்ளஸ் ரீட் இல்லையா? ஸோ உங்களால் ரீட் தான் பண்ண முடியும், ரைட்டே பண்ண முடியாது. அப்போ ரைட் பண்ண முடியாதுன்னா எப்படி உங்களை பர்டிகுலர் அட்ரஸ் கொடுக்க முடியாது இல்லையா? அதனால தான் ஃபஸ்ட்டே ஒரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்லேவோட அட்ரஸை கொடுத்துட்டு ரைட் பண்ணுற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு 16 பிட் அட்ரஸை கொடுத்துட்டு விட்டுட்டேன். திரும்ப ரிப்பீட் ஸ்டார்ட் பண்ணி ரீட் பண்ண போகிறேன்னு சொல்லி அந்த அட்ரஸை ரீட் பண்ண வேலை முடிஞ்சிருச்சு. ரீட் கொடுத்து 1. இந்த ஆர்குமெண்ட்டில் 1ன்னு பாஸ் பண்ணுறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா 1 = ACK, 0 = NACK. அதாவது அக்னாலஜ்மெண்ட் நீங்கள் எடுத்துக்க போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்கிறது. 1 கொடுத்தா அக்னாலஜ்மெண்ட் நம்ம எடுத்துப்போம், 0 கொடுத்தா ஸ்லேவ் நம்ம கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்கிற மாதிரி, எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ நான் ரைட் பண்ணது இந்த அட்ரஸ். ஸோ இந்த அட்ரஸை இங்கே ரன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அட்ரஸில் ரீட் பண்ணுறதுக்கான ஒரு சிம்பிளான கோடிங் எழுதியிருக்கேன். ஸோ இந்த கோடிங் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரைட் ஆகிடுச்சு. தெரியுதா உங்களுக்கு? நீங்கள்லாம் இந்த இடத்த ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். A0 பர்டிகுலர் அட்ரஸ் கொடுத்து டேட்டாவை ஸ்டோர் பண்ணிட்டேன். திரும்ப A0 பர்டிகுலர் அட்ரஸ் கொடுத்து SRட்டு வந்திருக்கு. இந்த SRக்கு என்ன மீனிங் அப்படின்னா ரிப்பீட் ஸ்டார்ட். நீங்கள் ஸ்டாப்பே பண்ணாமல் ரிப்பீட் ஸ்டார்ட் கொடுத்து இந்த பர்டிகுலர் அட்ரஸ்லேருந்து டேட்டா ரீட் பண்ண போகிறீங்கன்னு சொல்கிறது தான் இந்த கான்செப்ட். ஸோ இப்போ நான் ரீட் பண்ணிட்டேன்னா ஒரு பர்டிகுலர் அட்ரஸில் இருந்து டேட்டாவை ரீட் பண்ண என்னால் முடிஞ்சுது. ஸோ இவ்வளோ தான் விஷயம், வேறு எதுவுமே கிடையாது. இந்த EEPROM நம்ம இவ்வளோ தான். ஸோ இது மாதிரி நீங்கள் என்ன வேணால் செஞ்சுட்டே இருக்கலாம் கண்டினியூஸாக நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட்ஸ் ஃபுல்லாகவே. ஸோ இதான் கான்செப்ட். இந்த வீடியோடைய மோட்டோ முடிஞ்சிருச்சு. ஐ திங்க் இந்த வீடியோ வந்துட்டு ஒரு சூப்பர் 9 மினிட்ஸ் தான் போயிருக்கு. பட் நெக்ஸ்ட் வீடியோ என்ன பார்க்கலாம் அப்படின்னா RTC. அது கொஞ்சம் தியரி இருக்குது. ஸோ கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. நான் கண்டிப்பாக தியரி எடுத்தால் தான் நம்மளால் வந்துட்டு RTC வந்துட்டு ஒரு சின்ன ஃபார்முலா இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலா வந்துட்டு புரிஞ்சால் மட்டும்தான் RTC நம்மளால் பண்ண முடியும். நம்ம சும்மா எடுத்த உடனே இந்த மாதிரி ரீட் ரைட்லாம் பண்ணுற மாதிரி RTCயில் அது லிட்டில் பிட் ஃபார்முலா இருக்குது, கன்வர்ஷன்ஸ் இருக்குது. நம்ம RTC படிக்கிறதுக்கு அது தெரிஞ்சால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு சூப்பராக எனர்ஜெட்டிக்கான ஒரு தியரியோடு நான் மீட் பண்ணுறேன். And until then, bye from Program Brain and have a nice day guys. Bye.